ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குறிமுறை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிளேரைட்டில் ஒரு மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து லொக்கேட்டர்ஸ் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேரைட் வந்து எப்போவுமே லொக்கேட்டர்ஸை வந்து யூனிக்காக தான் ஃபைண்ட் பண்ணும். டூப்ளிகேட் இல்லை மல்டிபிள் இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் மோட் வயலேஷன் என்ற ஒரு எக்ஸெப்ஷன் வந்து நம்மளுக்கு வரும். பட் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு மல்டிபிள் எலிமெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணுறது, எப்படி அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் டெமோக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த letcode.in/elements என்ற வெப்சைட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் நம்ம டெஸ்ட் டேட்டா ஒரு GitHub யூசர் நேம் கொடுக்கணும். அதை நம்ம கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கிளிக் பண்ண போகிறோம். ஸோ சர்ச் கொடுத்த அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த ப்ரொஃபைல் ஃபெச் பண்ணிட்டு வரோம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைலில் இருக்கிற ரெபாசிட்டரியோட லிங்க்ஸ்லாம் வரும். ஸோ 30 லிங்க்ஸ் வருது. ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஏ டேக் கரெக்டாக, அது வந்து எல்ஐ டேக்குள்ளே இருக்குது. அண்ட் எல்ஐ டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎல் டேக்குள்ளே இருக்குது. ஸோ அதாவது ஓஎல்னா ஆர்டர்ட் லிஸ்ட், எல்ஐனா லிஸ்ட், ஏனா ஆங்கர் டேக். ஸோ நம்மளோட சிஎஸ்எஸ் இதை எடுத்தோம் அப்படின்னா ஓஎல், எல்ஐ அண்ட் ஏ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா 30 வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 30யும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ இதுதான் நம்மளோட லொக்கேட்டர்ஸ். இதை வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். செலினியமில் பொறுத்த வரைக்கும் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஃபைண்ட் எலிமெண்ட், ஒரு சிங்கிள் வெப் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம். ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். பட் பிளேரைட் பொறுத்த வரைக்கும் லொக்கேட்டர் ஒரே ஃபங்க்ஷன் தான். லொக்கேட்டராக இருந்தாலும் சரி, கெட் பை பிளேஸ் ஹோல்டர், கெட் பை டெக்ஸ்ட் லேபிள்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ எல்லாமே வந்து மல்டிபிள் தான் எப்போவுமே ரிட்டர்ன் பண்ணோம். பட் மல்டிபிள் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் மோட் வயலேஷன் எரரும் வரும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இது வந்து லிங்க்ஸ் அப்படின்னு நான் ஒரு நேமில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு அங்கே இருக்கிற கவுண்ட், அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் வந்து links.count அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து செஸ் அவுட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த வேரியபிள் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 வந்திருக்கு. ஏன் 0 வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம வந்து ஒரு டெஸ்ட் டேட்டா வந்து என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் இங்கே டெஸ்ட் டேட்டா என்ட்ரு பண்ணுறேன். சர்ச்சை கிளிக் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சர்ச்சை கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ், இந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த செக்ஷன் வந்து லோட் ஆயிருக்கு. ஸோ லோடிங் கொஞ்சம் ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸில் லோடிங் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து டேட்டா வரல. ஸோ இங்கே வந்து கவுண்ட் வந்து 0 அப்படின்னு வந்திருக்கு. பட் நீங்கள் என்ன கேட்கலாம், ஹே கௌஷிக், நீ வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிளேரைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிவிடும், அப்புறம் ஏன் இங்கே வெயிட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் வந்து எப்போ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சினாரியோஸில் பண்ணாதுன்னு பண்ணோம். பட் சம்டைம்ஸ் டேட்டா வந்து ரொம்ப டைனமிக்காக இருக்குது, டாமில் அது அட்டாச்சே ஆகலை அப்படின்னா அப்போ வந்து வெயிட் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளிசிட் வெயிட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ சில பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் வெயிட் அப்படின்ற ஒரு இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். பிளேரைட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் ஃபார் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷனோட நேமே பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து links.waitFor அப்படின்னு கால் பண்ணலாம், ஓகேவா. ஸோ links.waitFor அப்படின்னா அது வந்து அந்த பர்டிகுலர் லிங்க்ஸ் எல்லாமே, அதாவது அந்த பர்டிகுலர் லொக்கேட்டர்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். பட் இதை வந்து நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். என்ன எரர் கேட்டிங்கன்னா, நீ வந்து லிங்க்ஸ் வெயிட் பண்ண சொல்கிற, பட் அங்கே பார்த்தோன்னா மல்டிபிள் லிங்க்ஸ் இருக்குது, என்னால் மல்டிபிள் லிங்க்ஸை வந்து, அதாவது லொக்கேட்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, ஸ்ட்ரிக்ட் மோட் வயலேஷன் எரர் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எரர் வந்திருக்கு. அண்ட் அது வந்து ஸ்ட்ரிக்ட் மோட் வயலேஷன், இந்த பையன் வந்து 30 இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட வந்து சொல்லுது. ஸோ இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, இல்லைனா லாஸ்ட் ஒன் வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம், ஓகே. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு எரர் மெசேஜும் வராது. பட் லாஸ்ட்னா அதுக்கு எப்படி தெரியும் அதுதான் லாஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் ஃபார் ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டா தரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுண்ட் 30 கரெக்டாக வந்துச்சு, ஆனால் 30 செகண்ட்ஸ் இது வெயிட் பண்ணிச்சா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது வந்து இன்பில்ட்டாக நான் சொன்ன மாதிரி ரெக்வஸ்ட், ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணோம். இப்போ நம்ம அது ஒரு சர்ச்சை கிளிக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் ஆகுது. அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து வரும். அப்படி தான் ஒரு HTML
ஒரு வெப் பேஜ் ஒரு அப்ளிகேஷன் எப்போயுமே ஒர்க் ஆகும். அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பிளே ரைட்டுக்கு தெரியும். ஓகே, நான் வந்து எல்லா ரெஸ்பான்ஸை கெட் பண்ணிட்டேன், அப்போ நான் வந்து 30 செகண்ட்ஸ் இன்னும் வெயிட் பண்ண தேவையில்ல, இதுதான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து வெயிட் ஃபார் சொல்லிட்டோம், அது வெயிட் பண்ணிச்சு. ஆனால் எதுக்காக வெயிட் பண்ணிச்சு, என்ன ஸ்டேட்டை வந்து செக் பண்ணிச்சு? ஸ்டேட் அப்படின்னா இப்போ ஒரு எலிமெண்ட் வந்து அட்டாச் பண்ணோம், விசிபிள் பண்ணோம், ஹிடன் பண்ணோம், அந்த மாதிரி ஸ்டேட்லாம் இருக்குது. ஸோ என்ன ஸ்டேட்டுக்கு வெயிட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை டிஃபால்ட் வெயிட் ஃபார் அப்படின்னா அது வந்து மோஸ்ட்டாக வந்து இங்கே கண்டிஷன் இங்கே லைக் போடலை, ஸ்பெசிஃபிக்காக என்ன ஸ்டேட்னு போடலை. பட் ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா விசிபிளுக்காக வெயிட் பண்ணோம். பட் நம்மளுக்கு அது வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து நியூ லொக்கேட்டர் டாட் வெயிட் ஃபார் ஆப்ஷன் அண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு செட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ செட் ஸ்டேட் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்டேட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வெயிட் ஃபார் செலக்டர் ஸ்டேட், இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச்ட், டிட்டாச்ட், ஹிடன் அண்ட் விசிபிள் அப்படின்னு 4 ஸ்டாட்டிக் ஃபைனல் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அட்டாச்ட் அப்படின்னு சொல்கிறேன். அட்டாச்ட் அப்படின்னா இப்போ அதை வந்து டாமில் வந்து அட்டாச் பண்ண போகுது, அதாவது ஜாயின் பண்ண போகுது. ஸோ நான் வந்து அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ பை டிஃபால்ட் நான் வந்து செட் டைம் அவுட் வந்து 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ உங்களுக்கு வந்து அது வேண்டாம், நான் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து 20 செகண்ட்ஸ்க்கு தான் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 20,000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதை மவுஸ் ஓவர் பண்ணால் இது சொல்லும் பாருங்கள், 30 செகண்ட்ஸ் பை டிஃபால்ட்டாக வெயிட் பண்ணோம். பட் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா மில்லி செகண்ட்ஸாக டேட்டா வந்து கொடுக்கணும். ஸோ இதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து லைக் அதே கவுண்ட் வரும். அண்ட் இது வந்து அட்டாச்சாகவும் போடலாம், விசிபிளாகவும் போடலாம். விசிபிள் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டோட விசிபிள் அப்படின்னா டிஸ்பிளே வந்து தெரியும். ஓகேவா? ஸோ அட்டாச் அப்படின்னா அட்டாச் ஆகிடும், பட் அது விசிபிளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லியாக. அந்த கவுண்ட் பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து எல்லா லிங்க்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் லூப் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் லூப்பில் வந்து நம்மளோட லாஸ்ட் எலிமெண்ட் எதுன்னு தெரியும். ஸோ இதுதான் கவுண்ட் பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து லிங்க்ஸ் டாட் nth அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். nth ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன். ஸோ டெக்ஸ்ட் கான்டென்ட் அப்படின்னா அங்கே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அதை வந்து நம்ம சிஸ் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ அங்கே இருக்கிற எல்லா யூஆர்எல் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகுது. சரி, இது வந்து பிரிண்ட் தானே பண்ணுது, இது வந்து நம்மளுக்கு என்ன இன்ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரியல் டைமில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோடய ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அந்த ட்ராப் டவுனில் நான் வேல்யூ செலக்ட் பண்ண நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2-3 டெக்ஸ்ட் பாக்ஸ் வரலாம். இன்னொரு வேல்யூ செலக்ட் பண்ணும்போது ஒரு 10-15 டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். ஸோ எல்லாமே வந்து கண்டென்ட் ஜென்ரேஷன் பண்ணுற மாதிரி. ஸோ வர டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு சும்மா ரேண்டம் டெஸ்ட் டேட்டா வந்து நான் டைப் பண்ணோம் அதில். ஸோ அப்போது இந்த மாதிரி ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் அவ்வளோ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வெயிட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் மல்டிபிள் இன்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது, ஸ்ட்ரிக்ட் மோட் வயலேஷன் வராமல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அசைன்மெண்ட்டு தான். நீங்கள் google.com அங்கே போயிட்டு கௌஷிக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா கௌஷிக்கில் உங்கள் நேம் கூட நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 48 அக்கரன்சஸ் வருது. ஸோ இந்த அக்கரன்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணால் போதும், இல்லைனா அந்த அக்கரன்சஸில் டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் இதில் என்ன ஒரு கேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கே வந்து கேபிட்டலில் இருக்குது, இங்கே வந்து கே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கேஸில் இருக்குது. ஸோ அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் இருக்கிற ரெண்டுமே சேர்த்து எனக்கு நீங்கள் வந்து கவுண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து நல்ல ஒரு லேர்னிங். இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கால் தான். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட்ஸில் கேளுங்க. டவுட் இல்லைனா கூட ஒரு ஹாய் ஹலோ அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போ தான் யூடியூப் இதை வந்து நல்ல வீடியோ நினச்சி மற்றவங்களுக்கும் போய் சேர்த்துவோம். ஓகேவா? கடை பாய், டேக் கேர். I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. Better change my mindset, meditate. It's pretty cool that I'm alive and have better days. I could walk, see, hear, I should celebrate. Think I could change my mind, maybe elevate.